விஜய் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அவங்க பாட்டி வந்து கேட்குறதா இல்ல. விஜய் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கப்புறமாவும் வந்து நான் முடிவு எடுக்கலன்னா சரியா இருக்காது. இந்த சொத்து, சுகம், இந்த வாழ்க்கை எனக்கு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவர் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாரு. "என்ன விஜய் சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோச்சின்னு எங்கேயாவது போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா?" அப்படின்னு அவங்க பாட்டி கேட்குறாங்க. உடனே அவங்க தாத்தா, "என்னப்பா விஜய் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? இப்போ தானேப்பா எங்கேயோ போயிட்டு வந்தேன். மறுபடியும் எதுக்குப்பா ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப? எங்கேப்பா போற?" அப்படின்னோன்னே, "நான் ஒரே நடையா இந்த வீட்டை விட்டு போறேன்" அப்படின்னோன்னே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க சித்தியும் பாட்டியும், "என்னடா சொல்ற?" அப்படின்னோடனே, "எங்கடா போற?" அப்படின்றாங்க. நான் எங்கே போறேன்னா, எல்லாம் என் காவேரிக்காக தான் நான் போறேன். என் காவேரி கூட நான் சேர்ந்து வாழ தான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக அவளை தேடி தான் நான் போயிட்டுருக்கேன். அவங்க வீட்டுக்கே நான் போயிடுறேன்னோடி, "உனக்கு வெட்கமா இல்லையாடா? மாமியார் விட்டுட்டு போறேன்ற, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீ பண்ணுறதெல்லாம் நாங்கள் தான் சொல்கிறோம்ல, இவ்வளோ சொல்கிறோம். சொத்து சுகம் எதுவும் வேணாம். காவேரி தான் உனக்கு வேணுமா?" "ஆமாம், எனக்கு காவேரி தான் வேணும். என் காவேரி தான் என் வாழ்க்கை. இல்லாத இந்த வீடு எனக்கு தேவையே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. தாத்தாவும் பாட்டியும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து, "எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்க தாத்தா. சாரி தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு வேறு வழி தெரியல." "விஜய் நான் சொல்கிறா கேள்றா. ஏன்டா இதெல்லாம் விட்டுட்டு நீ வாழணும்னா தலையெழுத்தாடா?" "ஆமாம், தலையெழுத்து தான். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு, சொத்து இது தானே உங்களுக்கு முக்கியம். நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல. என் விருப்பம் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல. நீங்கள் எப்போ வந்து இந்த விஷயத்தை உணர்றீங்களோ அப்போ நான் வந்துக்கிறேன். நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. விஜய் சொன்னா கேள்றான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. சித்தியும் கேட்காம விஜய் வந்து கிளம்பி போயிடுறாரு. இதனால தாத்தா மனசை கஷ்டப்பட்டு உட்கார்றாரு. இங்கே பாருங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை விஜய் போகிறது. விஜய் அப்பப்போ கோச்சின் போக தானே செய்வான். இப்போ காவேரி தேடி போகிறான்ல, அங்கே அந்த சாரதா நிம்மதியாக வாழ விடுவாளா விஜயை? எப்படியும் விஜய் தேடி வீட்டுக்கு தான் வரணும். அதுக்காக நான் ஒன்றும் காவேரியை இங்கே வரவிட மாட்டேன் அப்படின்றாங்க. "நீ திருந்தவே மாட்டியா கல்யாணி? இப்படி தான் இருப்பியா? உன்னால தான் என் பேரன் இப்போ வீட்டை விட்டே போயிட்டான். என் பேரன் ஒரு முடிவு பண்ணால் அதில் தீர்க்கமாக இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு முடிவு பண்ணி தான் போயிருக்கான். காவேரி கூட வாழ்கிறதுக்கு தான் போயிருக்கான். எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். ஆனால் நீ இன்னமும் திருந்த மாட்டேங்கிறல. ஆனால் உனக்கும் பாடம் சொல்லி அவன் தரணும்ல. அதுக்காக தான் இப்படி பண்ணுறான். நீ எப்போ தான் திருந்த போறியோ? என் பேரனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டிங்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து போயிடுறாரு. இதனால எல்லாரும் அப்படியே டென்ஷனாக இருக்கிறாங்க. அப்பாடா, விஜய் வீட்டை விட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் அனாமத்தான் இருக்குது இந்த சொத்துக்கு, நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். நம்ம பையனையும் சீக்கிரம் வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அவங்க சித்தப்பா. இங்கே விஜய் வந்து பொட்டி படிக்கையோட வரதை பார்த்துட்டு சாரதா அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே, "அத்தை நான் ஒரே ரெடியாக வந்துட்டேன் அத்தை" அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே காவேரி வந்து, "என்னங்க இதெல்லாம்?" அப்படின்றாங்க. "அங்கே சண்டை போட்டிங்களா? பிரச்சனை பண்ணீங்களான்றாங்க." "நான் பிரச்சனை பண்ணல, சண்டை போடல. நான் கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து காவேரி வந்து ஏற்றுக்கிற நிலைமையில் அவங்க இல்லை. ஆனால் என்னால் காவேரி இல்லாமல் இருக்க முடியாது. அதை அவங்களும் புரிஞ்சுக்கணும்ல. இங்கே அத்தை என்ன சொன்னாங்க? என் பொண்ணை கௌரவமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும். என் பொண்ணை கௌரவமாக வச்சுக்கணும் தானே சொன்னாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு பணம் காசு முக்கியம் இல்லை. எனக்கு காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இந்த விஷயம் அவங்களுக்கும் வந்து தெரிய வரும். இப்போ புரிஞ்சுப்பாங்கல்ல. எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. காவேரி தான் முக்கியமே. எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்கள்ல. அதுக்காக தான் வந்திருக்கேன்" அப்படின்னோடனே, "காவேரி போகலாமா காவேரி?" அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. "காவேரி எங்கே கூப்பிட்றீங்க?" அப்படின்னோடனே, "ஆமாம், நானும் என் பொண்டாட்டியும் தனியாக தானே இருக்கணும். நாங்கள் 2 பேர் தனியாக இருந்துக்கிறோம். தயவு செய்து எங்களை வந்து போவேணாம் சொல்லாதீங்க" அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து, "இங்கே பாருங்கள், இப்போ அவள் புள்ளத்தாச்சியாக இருக்கா. வாய் உயரமாக இருக்க பொண்ணை தனியாக வச்சு கவனிச்சிக்க முடியாது. கொஞ்ச நாள் இங்கே இருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரூம் ஒன்று இருக்குல்ல, அதுவும் தனி கொடுத்துன்னு இருக்க மாதிரி தானே இருக்குது. அந்த ரூம்லேயே இங்கேயே இருந்துக்குங்களேன். உங்களை கெஞ்சி கேட்குறேன்" அப்படி சாரதா சொல்கிறாங்க. உடனே விஜய் யோசிக்கிறார். "ப்ளீஸுங்க, அம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல" அப்படின்னோடனே, "சரி காவேரி, அப்போ அந்த ரூமில் நான் எடுத்துமே எல்லாத்தையும் வைக்கிறேன் திங்ஸ்லாம், நீ வந்துரு" அப்படின்றாரு. உடனே வந்து சரிங்க அப்படின்றாங்க. ரூமெல்லாம் 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வந்து, "சரிடி, அவர் கூட போய் இருப்போ. பாவம் அந்த பையன் பாரு, எல்லாமே வேணாம், சொத்து சுகம்லாம் வேணாம், நீ தான் வேணும்னு வந்திருக்கான். இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சாரதா பார்த்தல அப்படின்னா, "சரி பார்க்கலாம்" அப்படின்றாங்க சாரதாவும். "விஜய் ஏன் இப்படி பண்ணாரு? எல்லாமே வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. பாவம் விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு நம்ம வந்து குமரன். அடுத்து வந்து இங்கே காவேரி வந்து கேட்குறாங்க, கையை பிடிக்கிறாங்க. "ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு?" கேட்குறாங்க. தாத்தா பாட்டி எவ்வளோ மனசு கஷ்டப்படும். "எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்க? நீ தான் காவேரி இவங்க மனசு கஷ்டப்படும், அவங்க மனசு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை பற்றி யாரும் யோசிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. புரியுதா? நீ இன்னமும் மற்றவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத. இதுக்கப்புறமாவது நீ, நான், பாப்பா 3 பேரை பற்றி யோசி காவேரி. நம்ம வாழ்க்கையை பற்றி யோசி. எவ்வளோ நாளைக்கு தான் அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்களோ, அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுவாங்களோ யோசிச்சுட்டு இருப்ப" அப்படின்னோன்னா அப்படியே வந்து தோளில் சாயிறாங்க காவேரி. "சாரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு